ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அடுத்தது நீங்கள் வேறு எதனா பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு டிசைன் லைப்ரரியில் போயிட்டு இங்கே எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு காண்டாக்ட் அஸ் ஃபார்ம் வேணும், ஏன்னா எல்லாமே இருக்குது இதில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஆப்டிமைஸும் பண்ண முடியும், உங்கள் டிசைனே சேஞ்ச் பண்ண முடியும். கலரு, பேக்ரவுண்டு எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். காண்டாக்ட் அஸ் ஃபார்ம் பாருங்கள், நீட்டாக அழகாக எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இருக்குது இந்த ஃபார்மு. இதை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். டெலிட், அவ்வளோதான். சேவ், ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு வெப்சைட்டே முடிச்சாச்சு நம்ம. தெரியுதுங்களா? இப்போ ஃபூட்டர் வந்து வேற இடத்துல நம்ம எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நான் சொல்கிறேன், எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்கிறேன். அதுமாரி ஹெட்டர் வந்து இங்கே எடிட் பண்ணக்கூடாது, நான் அதுவும் சொல்கிறேன். இப்போதைக்கு உள்ளே இருக்கிற செக்ஷன், உள்ள பாடி செக்ஷன் சொல்லுவாங்க, இதை மட்டும் தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ நேராக இங்கே கிளிக் பண்ணுறேன், எக்ஸிட் வாட்ப்ரெஸ் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு, அதை வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பேஜஸ் வரேன். பேஜஸில் இப்போ நம்ம பண்ண பேஜஸ் இங்கே இருக்குது, நோ டைட்டில். இது உள்ள போய் நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம். டைட்டில் உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் பெங்களூர், உங்களோட கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுத்து நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இது டபுள் டைம் வருதுல்ல சார், அது வந்து நம்ம தேவையில்லாத இருந்துச்சுன்னா இங்கேயே எரேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிடலாம். சார் நான் கிரியேட் பண்ண வெப்சைட் நான் புதுசாக கிரியேட் பண்ணேன், யூ கேன் கிரியேட் போய் எரேஸ் பண்ணலாம். எங்க நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறீங்கள, அது வந்து நம்ம டிசைன்ஸ் தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதால அதுக்கெல்லாம் வந்து வேற மெத்தட்ஸ் இருக்கு. ஆமாம், ஆனால் இப்போ நம்ம எஸ்இஓ அந்த இல்லை இல்லை, அதுவுமே எலிமெண்டரில் தான் பண்ணியிருக்கோம். எலிமெண்டரோட ப்ரோ வெர்ஷனில் பண்ணியிருக்கோம், பெய்டு வெர்ஷன் அது. இப்போ நம்ம எலிமெண்டரி ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து எலிமெண்டரி பெய்டு வெர்ஷன். நம்ம அதை காசு கொடுத்து வாங்கணும். இப்படியும் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம நல்ல அவுட்புட்டே கொடுக்க முடியும். கொஞ்சம் உட்காந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து இருக்கிற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். பண்ணலாம். ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த சைட்டு நீங்க எடுத்து ஒரு 5000 ஒரு 10 பேஜஸ் கிரியேட் பண்ணி 5000 கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க கிளைண்ட்டு. அதாவது ஒரு நியூ கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் கிளைண்ட். ஓகேங்களா? இதில் என்ன நிறைய விஷயம் ஆட் பண்ண முடியுங்க. ஸ்லைடர் ஆட் பண்ண முடியும், நிறைய பிளகின் யூஸ் பண்ணி நிறைய விஷயம் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த வெப்சைட் இப்போ இப்படி கிரியேட் பண்ற வெப்சைட்ல இப்போ நான் வந்து இதை ரெடி பண்ணிருப்பேன். பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கஸ்டமர் வந்து வெப்சைட்லயே வந்து நீங்க ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ண முடியுமா? அது இ-காமர்ஸ்ல பண்ண முடியும். இ-காமர்ஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் நான் எடுப்பேன் அந்த செக்ஷனை, இல்லைன்னா இன்னொருத்தங்க சுவாத்தினிக்கா அவங்க எடுத்தா எடுப்பாங்க. அது இ-காமர்ஸ்ல வரும். ஆட் டு கார்ட் பண்றது, பேமெண்ட் கேட்வே பண்றது, இதெல்லாம் வரும். ஆமாமா, வெப்சைட் டிசைன் எப்படி பண்றது, வெப்சைட் டிசைன் மட்டும் பண்ற வேலை நம்ம வேலை கிடையாது, அதை ஆப்டிமைஸ் பண்ணணும். நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான கண்டென்ட் எழுதணும், அதை வெப்சைட் ஹோல் வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்ணணும். இதுவுமே நம்மளோட வேலை தான். அது வந்து இ-காமர்ஸ் வந்து நான் அப்புறமா சொல்லி தரேன். ஒன்று நான் ஃப்ரீயாக தான் நான் எடுக்கிறேன், இல்லைன்னா சுவாத்தின்னு ஒருத்தங்க அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணுறேன், இன்னொரு நியூ பேஜ் கிளிக் பண்ணுறேன். பாருங்க, நியூன்னு போட்டேன், ஆனால் இது போஸ்ட். எது? நான் எங்க இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாருங்க. நான் எங்க இருக்கிறேன் இங்க பாருங்க. இது பேஜஸா? இது வந்து நிமிஷம். இப்போ ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்றேன்னு வைங்க, நியூ பேஜ், புதுசா ஒரு பேஜை கிரியேட் பண்றேன். இங்கேயே நம்ம பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இப்போ பேஜ் வந்துருச்சா?
பேஜ் வந்த உடனே இங்கே இந்த செக்ஷன் வருதா, இங்கே வந்து நான் டைட்டில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ டிசைன் லைப்ரரி போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு செக்ஷன் ஆட் பண்ணலாம். இது வரையும் உங்களுக்கு தெரியுதா? அது மட்டும் இல்லாமல் பேஜஸ், ஹோல் பேஜே ஆட் பண்ணலாம். பாருங்க, ஃபுல் பேஜே இதுவுமே ஆட் பண்ணலாம். நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். வந்துருச்சா ஃபுல் பேஜு? பாருங்க. இது கரெக்ட் சார். நான் என்ன கேக்குறேன்னா, நான் வந்து அந்த இ-காமர்ஸ் பேஜ் மாதிரி ஒரு பேஜ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பேஜ்ல போயிட்டு நான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இல்லை இ-காமர்ஸ் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா? இப்ப இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜையும் வந்து இன்னும் இப்ப நீங்க வந்து ஆட் பேஜ்னு கொடுக்குறீங்கல்ல, அது எப்படி இதே இன்னொரு இல்லை நல்லா பாருங்க. இதை நான் வந்து டிசைன் லைப்ரரியில் போயிட்டு கிரியேட் பண்ணுறேன். அதாவது வந்து கஸ்டம் மேடு பேஜ் மாதிரி பண்ணுறேன். நான் உள்ள நல்லா பாருங்க, இதுக்குள்ளே இருக்கிற பேஜை போய் எடிட் பண்ணலை. புரியுதுங்களா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன், புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணேன். கரெக்டுங்களா? புது பேஜ். நீங்கள் கேட்குறது இங்கே இருக்கிற பேஜை எப்படி எடிட் பண்ணணும்னு கேட்குறீங்க. புரியுதுங்களா? இப்போ இங்கே இருக்கிற பேஜ் எப்படி எடிட் பண்ணணும்னா எடிட் வித் எலிமெண்டர். எடிட் வித் எலிமெண்டர் போனீங்கன்னா, ஏன்னா இந்த பேஜ் எல்லாமே எலிமெண்டரில் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம எடிட் வித் எலிமெண்டர் தான் போகணும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா? நீங்கள் எலிமெண்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்க, அப்போ எலிமெண்டரில் போய் தான் நீங்கள் எடிட் பண்ணணும். இங்கே நான் பண்ணுறது வந்து புதுசாக பேஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்குறது வந்து ஆல்ரெடி இருக்கிற பேஜை எப்படி சார் எடிட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பேஜ் தெரியுதுங்களா? இது வந்து பேஜ். இதை நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செக்ஷன் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த செக்ஷனை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை இந்த செக்ஷனை எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணனா இங்கே நிறைய ஆப்ஷன் இங்கே வரும். இங்கே வர ஆப்ஷன் எடுத்து நான் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது இந்த கம்ப்ளீட், அதாவது வந்து இங்கே வந்து ஒரு நிமிஷம், நான் சும்மா ஒரு நியூ செக்ஷன் போகிறேன். இந்த மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். இதை கிளிக், இப்போ இங்கே இருக்குதா? எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்குது பாருங்க. ஹெட்டிங், இமேஜ். இந்த செக்ஷன் நான் அப்புறமா வரேன், இப்போ வேணாம். அது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரெஷ்ஷாக பேஜ் பண்ணியிருக்கோம். அது எதில் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. நான் வந்து டிசைன் லைப்ரரியில் பண்ணியிருக்கேன், எலிமெண்டரில் பண்ணல. நம்ம என்ன எலிமெண்டரி டாப்பிக்கே போகல. எலிமெண்டரில் பண்ணணும்னா நம்ம இங்கே தான் வரணும். அதை வந்து எங்கே அந்த பேஜ் இங்கே வரணும். இங்கே இருக்குது பாருங்க எல்லா ஆப்ஷன்ஸும். தெரியுதுங்களா? நான் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே நிறைய செக்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே இங்கே நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே இதை மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், இமேஜ் ட்ராப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் இந்த மாதிரி இமேஜ் வச்சிடலாம். வந்துருச்சா? இது வேற, இது எலிமெண்டர். நம்ம இன்னும் இந்த டாபிக்கே வரல. டிசைன் லைப்ரரியில் ஒரு சைட் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணிடுவோம். இது நான் எடுத்தோடனே நான் எல்லாம் சொல்ல வேணாம், உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் தான். இப்போதைக்கு டிசைன் லைப்ரரியில் 2-3 பேஜஸ் டிசைன் பண்ணி பாருங்க, அந்த ஃப்ளோவுக்காக டிசைன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு லேண்டிங் பேஜ் நான் கொடுப்பேன். கம்ப்ளீட்டாக ஒரு லேண்டிங் பேஜ் எல்லாருக்கும் யூனிக்காக கொடுப்பேன். அதை வந்து ஃபுல்லாக எலிமெண்டரில் டாப் டு பாட்டம் நீங்களே கிரியேட் பண்ணணும், தீம் டெம்ப்ளேட் ஹெல்ப் இல்லாமலே. புரியுதுங்களா? அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம், இப்போ வேணாம். இப்போ மறுபடியும் நான் ஆன் பேஜ் டாஸ்க்கு வரேன். ஸோ சூஸ் 3 to 5 ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் ஃபார் யுவர் கண்டென்ட்னு இருக்குது. அதை வந்து என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு ப்ரைமரி கீவேர்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேஜுக்கும் ஒரு ப்ரைமரி கீவேர்டு, அதுக்கு ரெலவெண்ட்டான சீட் கீவேர்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பேஜில் 5 to 6 கீவேர்டு வந்து ஆட் பண்ணணும். நம்ம பண்ணியிருக்கோம், டாக் சேலுக்கும் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
இப்போ நான் சொல்றது தியரிட்டிக்கல். நீங்கள் ஒன்ஸ் வெப்சைட் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக இருக்கும், அதில் வர எரர்ஸை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது கிரியேட் அ கண்டென்ட் பிளான் ஃபார் யுவர் கீவேர்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் யூ ஹேவ் அ ப்ரைமரி கீவேர்டு, இப்போ வந்து டாக் சேல், டாக் அப்படின்றது தான் ப்ரைமரி இல்லைங்களா? அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் நிறைய பிளாக் போஸ்ட்டை கிரியேட் பண்ணி அது மூலயமாவும் நீங்கள் ஆன் பேஜை இம்ப்ரூவ் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ நேற்றே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், பேக் லிங்க்னு ஒரு வெப்சைட் பார்த்தோம், நான் புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, லாங் போஸ்ட் எழுதி அதிலே லிங்க் கொடுத்துருந்தாங்க. அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து ஆன் பேஜ் எஸ்இஓவில் தான் வரும். இப்போ ஆன் பேஜ் எஸ்இஓனா வெப்சைட்டுக்குள்ளே பண்ணுறது, ஆஃப் பேஜ் எஸ்இஓனா நிறைய பேக் லிங்க் பண்ணுறது. நம்ம இதை பண்ணாமல் அதை பண்ண முடியாது. ஓகேங்களா? நிறைய பேர் அந்த ஆஃப் பேஜை பண்ணாமலே ரேங்கிங்லாம் பண்ணுவாங்க வெப்சைட்டை. நிறைய பேர் பண்ணுவாங்க. எப்படின்னா வெறும் கண்டென்ட் எழுதி அது மூலயமா ரேங்க் பண்ணுறது. இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஃபேஷன் டிசைன் இல்லைங்களா? ஃபேஷன் டிசைன் டாபிக் வந்து ஒரு ஹவு டு பிகம் புரியல என்ன மாற்றிருக்கீங்க? ஓகே, கிஃப்ட்னு வச்சுக்கோங்க. இது கிஃப்ட் மாதிரி இல்லை, வேற மாதிரி இருக்கு. கிஃப்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிஃப்ட் பற்றின எல்லா டாப்பிக்கும் எழுதுறீங்க. பிளாக் 1 சூப்பராக எழுதிருக்கீங்க. 3000 வேர்ட்ஸ், நல்லா 3000 வேர்ட்ஸ் நான் படிக்கும்போது போரே அடிக்கல, எனக்கு சூப்பராக எழுதிருக்கீங்க. இப்போ இங்கே வந்து ஹவு டு சூஸ் கிஃப்ட்னு போட்டிருக்கீங்க. ஹவு டு சூஸ் கிஃப்ட்னு போட்டிருக்கீங்க. இப்போ நம்ம இது எழுதும் போது ஹவு டு சூஸ் கிஃப்ட்னு எழுதும் போது அதில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் வரும். ஹவு டு சூஸ் கிஃப்ட் ஃபார் பர்த்டே, ஹவு டு சூஸ் கிஃப்ட் ஃபார் மேரேஜ் ஈவெண்ட்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய டாபிக் எழுதுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் இந்த மாதிரி போடும்போது நிறைய ஆப்ஷன் வருது. நான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். இதை விட்டுருங்க, இது ஏஆர் சீட்டு. இங்கே போயிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே போகிறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கண்டென்ட் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டென்ட் எழுதியிருக்கும் போது அப்படியே கீழே வரேன். பாருங்க, ஆல்ரெடி அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க. இப்போ அப்படியே கீழே வரேன். இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, பர்த்டேக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. அப்போ இந்த மாதிரி பாருங்க, இஸ் அக்கேஷன் இம்பார்ட்டன்ட் வென் சூஸிங் கிஃப்ட்னு இருக்கு. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அக்கேஷனுக்கு டிஃப்ரெண்ட் கிஃப்ட்டை இது கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு லிங்க் கொடுத்துட்டு இங்கே மறுபடியும் ஒரு கண்டென்ட் எழுதியிருக்காங்க, கிஃப்ட் ஃபார் பர்த்டே. அப்போ இது எதுக்கு, ஹவு டு சூஸ் அ கிஃப்ட். புரியுதுங்களா? இது வந்து கிஃப்ட் ஃபார் பர்த்டே எல்லாம் ஒரே வெப்சைட்ல தான் இருக்குது. இந்த பேஜ்லேருந்து, அதாவது இந்த போஸ்ட்லேருந்து இந்த போஸ்ட்டுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்லேருந்து இந்த போஸ்ட்டுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இது பேர் இன்டர்னல் லிங்கிங் சொல்லுவாங்க. இது மூலயமாவே ஸ்ட்ராங்காக ரேங்க் பண்ண முடியும் நம்ம வெப்சைட்டு. ஏன்னா கூகுள் என்ன பார்ப்பாங்கன்னா, எல்லா விஷயமும் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னோடது இருக்குதுன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின எல்லா சப்ஜெக்ட்டுமே பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது அப்படின்னா கூகுள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த வெப்சைட் அத்தாரிட்டியாக இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த. அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்க, கிஃப்ட் டைவ்னு இருக்கு. இங்கே பாருங்க, கிஃப்ட் டைவ். நல்லா பாருங்க, கிஃப்ட் ஃபார் பர்த்டே, இது வேற டாபிக். பாருங்க, இதை நான் ஓப்பன் பாருங்க, கிஃப்ட் ஃபார் பேபி. இது புதுசா வேற கீவேர்டு டார்கெட் பண்றாங்க அவங்க, புரியுதுங்களா? இல்ல அந்த லிங்க் கொடுக்கிறதுக்கு ஏதாவது கமெண்ட் எழுதுவாங்களா? இல்ல, அது நான் நெக்ஸ்ட் சொல்றேன். லிங்க் எப்படி கொடுக்குறது ரொம்ப சிம்பிள், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆமாமா, இப்ப நல்லா பாருங்க, இந்த வெப்சைட்ல இருந்து 4 பிளாக் போஸ்ட் எழுதியிருக்காங்க. இங்க இருந்த 4 பிளாக் போஸ்ட்டுக்கு லிங்க் போகுது. அப்ப இந்த பேஜ் வெயிட் தானே, இந்த பேஜ் கேட்டகரியிலயும் அந்த gift சம்பந்தப்பட்டது தானே கொடுத்திருப்பாங்க. எது? இதுல கேட்டகரி இருக்கு. நான் கேட்டகரியே சொல்லலைங்க, நான் இன்டர்னல் லிங்கை பத்தி சொல்றேன். அதான் சொல்றேன், இப்ப இதுலயும் வந்திருக்கும் அதுலயும் வந்திருக்கும், அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம லிங்க் நீங்க கேட்டகரின்றதை விட்டுருங்க, நம்ம அதை பத்தி பேச தேவையில்ல. இப்ப இங்க வந்து என்ன பண்றோம்னா, இன்டர்னல் லிங்கிங் ஒரு பேஜ்ல இருந்து ஒரு பேஜுக்கு கொடுக்குறோம். இப்ப இந்த பேஜ்ல இருந்து நான் இந்த பேஜ் கொடுக்கும்போது இந்த பேஜ் வந்து ரொம்ப வெயிட்டா மாறி நிற்கும்.
ஓகேங்களா? அப்போ இந்த பேஜுக்கு நான் இந்த பேஜுக்கு எஸ்இஓ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட பூஸ்ட், அதோட ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இந்த பேஜுக்கும் போகும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம இது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹோம் பேஜ் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேங்க் குயிக்காக ஆகும். ஏன்? ஹோம்லேருந்து தான் அபவுட் லிங்க் கொடுத்துருப்போம், ஹோம்லேருந்து தான் சர்வீசஸ் லிங்க் கொடுத்துருப்போம், ஹோம்லேருந்து தான் பிளாகு, கான்டாக்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் பிளாக்ல ஒரு டாபிக் எழுதுறேன், டாபிக் 1, டாபிக் 1, அடுத்தது டாபிக் 2, இந்த மாதிரி எழுதுறேன். நான் இங்கேருந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், இங்கேருந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ எந்த பேஜ் வெயிட்டாக மாறும்? இவ்வளோதான். இப்போ இந்த ஹோம் பேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு நான் எல்லா வெப்சைட்லையும் பேக் லிங்க் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? பேக் லிங்க்ன்றது வேற வெப்சைட்லேருந்து நமக்கு வர்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வெயிட்டாக மாறி நிற்கும். இவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதைத்தான் நம்ம இங்கே வந்து பண்ணியிருக்கோம், இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இங்கே மறுபடியும் நான் டாபிக் வரேன். இதைத்தான் டெவலப் ஏ கண்டென்ட் பிளான் ஃபார் ஹவ் யூ யூஸ் இட், டிசைட் இஃப் த கீவேர்ட் ஷுட் பி டைம்லி பிளாக் போஸ்ட், எவர்கிரீன் கண்டென்ட். எவர்கிரீன் கண்டென்ட்னா என்னது? எப்பவுமே போர் அடிக்காம. நமக்கு எவர்கிரீன் சாங் தெரியும், பழைய பாட்டு. என்ன அப்படின்னா பழைய பாட்டுனா இது எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, அப்படிலாம் இல்லை சார். 80s song. ஓகே, கமல் பாட்டு, ரஜினி பாட்டு. மோகன் ஹிட்ஸ், எஸ்பிபி ஹிட்ஸ். பாருங்க இதுக்கெல்லாம் பதில் எப்படி வருது பாருங்க. இத மாதிரி கேளுங்க சார், நான் சொல்லினே இருக்கேன். லைஃப்ல நம்ம கேட்டுக்கிட்டே இது பண்றோம் சார். இது ஓகே, இப்பதான் வருது. அப்ப அதெல்லாம் எதுக்கு எவர்கிரீன் சொல்றோம்? எப்பயுமே கேட்கிற சாங், இளையராஜா சாங்ஸ் தான் எப்பயுமே கேட்போம் இல்லைங்களா? அத மாதிரி எவர்கிரீன் கண்டென்ட்டா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவர்கிரீன் கண்டென்ட்னா என்ன? எப்படி இப்போ உங்க ஃபீல்டில் நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க எவர்கிரீன் கண்டென்ட்க்கு. ஹவு டு க்ரூம் டாக், இது எவர்கிரீன் தானே? இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் இதை தேடுவாங்க. அதே வந்து ஹவு டு earn மணி இன் 2026, இது எவர்கிரீனா? 26ல மட்டும்தான் இது. அப்போ 27ல ஓப்பன் பண்ணி பார்த்தா இது 26ல சொல்லியிருக்காங்கப்பா, இது நமக்கு இல்லை, இதுதான் நான் எவர்கிரீன். ஹவு டு பாருங்க, ஹவு டு லூஸ் வெயிட், ஹவு டு லூஸ் 10 kg இன் 30 days, இது எவர்கிரீன். இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதை யாராவது தேடி இருப்பாங்க, இது எவர்கிரீன். இந்த மாதிரி கண்டென்ட் எதுன்னு சொல்றாங்க. பட் இது வந்து ஒரு ஒரு டிப்ஸ் தான், இதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ரைட் அ டைட்டில் தட் இன்க்ளூட்ஸ் த பிரைமரி கீவேர்டு. ஸோ டைட்டில்லாம் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் இங்க போறேன், இந்த பிளாக் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், யோஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? யோஸ்ட் நாங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ யோஸ்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா இங்கே நம்ம டைட்டில் கொடுக்கணும். டைட்டில்லாம் என்னது? நான் எந்த கீவேர்டு பிரைமரி கீவேர்டாக வச்சிருக்கணும் அதான் டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன், இதுதானே என்னோட மெயின் கீவேர்டு, இதானே என்னோட மெயின் கீவேர்டு. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே வரேன், இதைத்தான் நான் பிரைமரி கீவேர்டாக கொடுக்குறேன். இது எங்கே கொடுக்கணும்னா இங்கே கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ கட்டாயமாக ஒரு டைட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த டைட்டில் தான் உங்கள் பேஜோட நேமாகவும் இருக்கும். பாருங்க, இது வந்து நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், பாருங்க இதுதான் டைட்டில், பேஜோட டைட்டில். அதாவது நம்மளோட இந்த பேஜுக்கான மெயின் கீவேர்டு எதுவோ அதை தான் டைட்டிலாக கொடுக்கணும். ஓகேங்களா? அதே கீவேர்டு தான் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, அதே கீவேர்டு தான் எல்லாத்துலையும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது ஒன்று. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் பார்த்துங்க, நம்ம எப்படி இதே டாப்பிக்கை நம்ம மறுபடியும் ப்ராக்டிக்கலாக வருவோம் நம்ம, அப்போ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ஒரு H1 டேகை கொடுக்கணும். H1 டேக்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்டிங். ஒரு வெப்சைட்லையும் கண்டிப்பாக ஒரு ஹெட்டிங் கண்டிப்பாக இருக்கும். எத்தனை ஹெட்டிங் இருக்குன்னு நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ W3 Schools ஒரு பாப்புலரான ஒரு வெப்சைட்டு. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நான் உள்ளே வந்தேன்னா
இங்க பாருங்க இதெல்லாம் ஹெட்டிங். இப்போ ஹெட்டிங் நம்ம இங்க பாருங்க இதெல்லாம் ஹெட்டிங். ஒரு வெப்சைட்ல மொத்தமா வந்து 6 ஹெட்டிங் வருங்க. H1, H2, H3, H4, H5, H6. ஓகே, இங்க ட்ரை இட் யுவர் செல்ஃப்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணா இதோட அவுட்புட் பாருங்க. இதான் கோடிங், இதான் கோடிங், இதான் அவுட்புட். ஓகேங்களா? இப்போ நான் சும்மா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரன். இப்போ இந்த எங்க இருக்கு, இதெல்லாம் delete பண்றேன். நல்லா பாருங்க, ஹெட்டிங் 1 இங்கே தானே இருக்கு. ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2 எங்க இருக்கு? இருங்க இருங்க, ரன் பண்றோம். ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2. இப்போ பாருங்க H1, H2, H3, H4, H6 வருது. ஆனால் H7, H18 கொடுத்தா அதை விட சின்னதாக தானே வரணும். நல்லா பாருங்க, H1 தான் பெருசு, H2ன்றது அதை விட சின்னது, H3ன்றது அதை விட சின்னது, அதை விட சின்னது 4, 5 சின்னது 6. பட் 7 கொடுக்கும்போது நார்மலா பேராகிராஃப் மாதிரி வருது, தெரியுதுங்களா? அப்பனா ஹெட்டிங் 1 இருக்குல்ல சார், அதை சேஞ்ச் பண்ணணும். எது மற்றதெல்லாம் வந்துட்டு ஹெட்டிங் 1 இங்க கோடிங் பாருங்க, கோட் இருக்கு தெரியுதுங்களா? இது கோடு, இது அவுட்புட். நீங்க அவுட்புட் மட்டும் பாருங்க, உள்ள நம்ம என்ன வேணா எழுதுவோம் பாருங்க. நான் உள்ள என்ன வேணா எழுதுவேன். ஓகேங்களா? பாருங்க, அதோட இது வந்து 6ன்னா அந்த 6 மட்டும்தான் எடுத்துக்கோ, அதுக்கு மேல எடுத்துக்காதா ஹெட்டிங். இருங்க இருங்க, இப்படி காமிச்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன போட்டிருக்கு புரியல? விட்டா பிரச்சாரத்துக்கு நீங்களே போய் இல்லைங்க, நாளா விஜய் ஃபேன் தாங்க. நாளா 25 இயர்ஸா விஜய் ஃபேனுங்க. இப்ப பாருங்க, இதை நம்ம H7 கொடுத்துருக்கோம். அதாவது வந்து இது வந்து இன்ஸ்ட்ரக்ட், இது வந்து கோடு, தெரியுதுங்களா? இது வந்து கோடு. நம்ம இது உள்ள வர இன்புட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். H1ன்றது பெரிய ஹெட்டிங், அதை விட சின்ன ஹெட்டிங் H2, அதை விட சின்ன ஹெட்டிங் H3. இது வரைக்கும் கரெக்டா வந்திருக்கு. அதுக்கு மேல பாருங்க H7 நார்மல் லைன், H2 நார்மல் லைன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ரௌசர் அதாவது இன்டர்நெட் சப்போர்ட் பண்றது வந்து இந்த ஹெட்டிங் மட்டும்தான். அதுக்கு மேல நான் H10 கொடுக்குறேன் சார், H15 கொடுக்குறேன் சார்னா சப்போர்ட் பண்ணாது. H6 வரைக்கும் மட்டும்தான். புரியுதுங்களா? இப்ப அப்படியே நான் இங்க வரேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கண்டிப்பா ஒரு H1 டேக் ஆட் பண்ணி ஆகணும். ஏன்ற நான் சொல்றேன், ஆட் த டைட்டில் டு யுவர் பேஜ் அண்ட் wrap it in H1 டைட்டில் டேக். ஸோ H1 டைட்டில் டேக்ன்றது ஒரு பீஸ் ஆஃப் கோடு. நம்ம இப்பதான் பார்த்தோம், ஒரு சின்ன கோடு தான். இதை நீங்க போடும்போது என்ன நடக்கும்னா, இப்போ இது யாரோ கிளிக் பண்ணி உள்ள வரும்போது எடுத்தோன்னே அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன தேடி இருப்பாங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர் தேடி இருப்பாங்க. தேடும் போது இது வருதுன்னா அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே நான் கரெக்டான பேஜுக்கு வந்திருக்கேன். இது மூலமா நான் என்ன சொல்றேன்னா, இந்த கீவேர்டு நான் H1ல போடுறேன், இந்த கீவேர்டை தான் நான் டார்கெட் பண்றேன் அப்படின்றத நான் கூகுளுக்கு சொல்லிடுறேன். யாருன்னா யூசர் வந்தாங்கன்னா நீ கரெக்டாக தான் வந்திருக்க உள்ள அப்படின்றத நான் யூசருக்கும் சொல்றேன். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு பேஜிலும் ஒரு H1 டேக் இருக்கும். சொல்ல போனா நான் கீவேர்ட் டைப் பண்றேன் இல்லைங்களா, கீவேர்ட் டைப் பண்ணும்போது கூகுள் வந்து அது வந்து கூகுள் வந்து எப்படி பார்க்கணும், லைனா பார்க்கும் எல்லா வெப்சைட்டையும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து இந்த பேஜ் டைட்டில் பார்க்கும். ரெண்டாவது
ஹெட்டிங் டேக்கை பார்க்கும். ஹெட்டிங் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. H1ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே வந்து ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் தான் வரும். இப்போ நீங்கள் இந்த தீம் அதாவது வந்து இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டை எடிட் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? இங்கே என்னவா பார்ப்பீங்க? உங்களோட பிரைமரி கீவேர்டை எடுத்துன்னு வந்து போடுவீங்க. கரெக்டுங்களா? அதுக்காக தான் ஆன் பேஜ் நம்ம பண்ணுறோம். பட் லாஸ்ட்டாக நான் வந்து பேஜ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். எலிமெண்டரில் எப்படி பேஜ் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன் பேஜ் டாஸ்க்கை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன அப்ளை பண்ணல, புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ இதில் எதனா டவுட் இருக்குதா? ஸோ அடுத்தது ரைட் அ டைட்டில் தட் இன்க்ளூட்ஸ் த பிரைமரி கீவேர்ட். நம்ம டைட்டில் போட்டோம், ஞாபகம் இருக்குதா? என்ன போட்டோம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தமிழ்னு போட்டோம். நல்லா பாருங்க, இங்கே தானே இருக்கு பேஜ். நிறைய பேஜ் ஓப்பன் பண்ணிட்டுக்கிறேன் நான். இங்கே என்ன போட்டேன்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தமிழ்னு போட்டேன். கரெக்டுங்களா? ஸோ ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ்ன்றது பிரைமரி கீவேர்டு தான் நம்ம ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம போடும்போது என்ன ஆகுனா, நான் கூகுளுக்கு சொல்கிறேன் இந்த கீவேர்டை தான் நான் டார்கெட் பண்ணுறேன் இந்த பேஜில் அப்படின்னு சொல்கிறேன். அதே கீவேர்டை நான் இங்கேயும் போடும்போது அப்போ யூசருக்கும் சொல்கிறேன், இங்கே கூகுளுக்கும் சொல்கிறேன் இந்த கீவேர்டை தான் நான் டார்கெட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தமிழ்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, ஒரே கீவேர்டு மல்டிபிள் இடத்துல ரிப்பீட் ஆகும்போது கூகுளுக்கு நான் சொல்கிறேன் இதுதான்ப்பா என் கீவேர்டு. ஏன் சொல்கிறேன்? நல்லா திங்க் பண்ணி பாருங்க, ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணணும்? ஏன்னா யாராவது சர்ச் பண்றப்ப நீ என்னோடத வந்து புஷ் பண்ணி முன்னாடி கொண்டுட்டு வரணும். இல்ல இல்ல நல்லா இல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன் கீவேர்டெல்லாம் கொடுக்குறோம், ஏன் ஆன் பேஜ் பண்றோம்னா, இந்த பேஜில் இப்போ நல்லா போர்டை பாருங்க, இதுல எதெல்லாம் கீவேர்டு? இது கீவேர்டா? ஆமா சார். சரி, இதை நான் காப்பி பண்றேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு இல்ல 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 அது இல்லை, இது நான் சொல்றேன். நிறைய டேப் ஓப்பன் பண்ணிட்டேன், எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. இதை ஓப்பன் பண்றேன். நம்ம போய் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன் பேஜ் ரொம்ப முக்கியங்க, அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் அதுக்கு தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ டூல்ஸ் போகிறோம், பிளானிங் போகிறோம், கீவேர்ட் பிளானர் போகிறோம். நீங்கள் என்ன ப்ராக்டிக்கலாக வரல, ப்ராக்டிக்கலாக அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு டாஸ்க்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஜஸ்ட் கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். எவ்வளோ வால்யூம் இருக்குது பாருங்கள், 1K to 1 million வால்யூம் இருக்குது. அப்போ இந்த கீவேர்டு நான் இந்த வெப்சைட்டில் வச்சுருக்கேன். கரெக்டுங்களா? இந்த பேஜில் வச்சுருக்கேன். அப்போ இது ரேங்க் ஆகும். கரெக்டுங்களா? இதானா டாப்ல ரேங்க் ஆகலனாலும் அட்லீஸ்ட் லாஸ்ட்லயாவது ரேங்க் ஆகும் இல்லைங்களா? ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இவங்கெல்லாம் பெரிய பெரிய வெப்சைட்டு 80-90 அத்தாரிட்டி வச்சிருக்காங்க, அவங்க தான் ரேங்க் பண்ணுவாங்கன்னு. சரி, லாஸ்ட்லயாவது ரேங்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் லாஸ்ட் பேஜ்லயாவது பாருங்க, இங்க எங்கன்னா ரேங்க் ஆயிருக்கா? ரேங்கே ஆகல. ஏன்னா என்னோட ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து இது கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என் ஃபோக்கஸ் கீவேர்டு இந்த பேஜ்ல எது? நல்லா பாருங்க, எது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த பேஜ்ல என் ஃபோக்கஸ் கீவேர்டு எது? இதை தான் நான் டைட்டிலாக கொடுத்துருக்கேன், இதை தான் பேஜ் நேமாக கொடுத்துருக்கேன், இதை தான் இங்கே ஹெட்டிங்காக கொடுத்துருக்கேன். ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்கு பாருங்க, H1 டேக் இருக்குதா? ஸோ அப்போ பாருங்க, இன்னும் சொல்கிறேன் பாருங்க, இன்டர்ன்ஷிப்ன்றது பெரிய கீவேர்டா? இன்டர்ன்ஷிப்ன்றது எத்தனை பேர் தேடும்? பெரிய கீவேர்டு தானே, அதுக்கு ஏன் ரேங்க் ஆகல? அப்போ நான் கூகுளுக்கு சொல்லிடுறேன், இதுதான்ப்பா என்னோட கீவேர்டு, இதுக்கு தான் நான் ரேங்க் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் கூகுளுக்கு சொல்லிடுறேன். பீப்புள் யாருன்னா உள்ளே வந்தாங்கன்னா
இது வந்து கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர்ன்றதுக்கான ஒரு பேஜ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது புரியுதா? ஓகே ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, பவித்ரா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க வந்து முக்கியமான டாபிக், நெக்ஸ்ட் இருந்து எல்லாமே முக்கியமான டாபிக் தாங்க. எல்லாமே உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரைட் மோர் தென் 800 வேர்ட்ஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்கே இந்த பேஜ் இருக்குது சார், கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர்னு யாரோ ஒருத்தவங்க கூட கொஸ்டின் கேட்குறாங்க. கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார், கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர்னு என்கிட்ட சொன்னால் நான் என்ன சொல்லுவேன், கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் வந்து 3 month கோர்ஸ்ப்பா, ஃபீஸ் வந்து 20,000 வந்து சேர்ந்துரு. இப்படி சொல்கிறதுக்கும் இப்படி சொன்னால் போதுமா? நார்மலாக நான் வந்து கேட்டால் அதோட ஃபீஸ் என்ன, சிலபஸ் என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ, ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? இப்போ யாரும் இங்கே வராங்க, நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வராங்க, கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க, அவங்க நிறைய விஷயம் கேட்குறாங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 minutes பேசுவாங்களா? அந்த மாதிரி தான் இந்த பேஜும் இருக்கணும். இப்போ எப்படின்னா, கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் இன் பெங்களூர், இந்த இடத்துல நாங்கள் வந்து கோர்ஸ் கொடுக்குறோம்ப்பா, எங்களோட ஃபீஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லைன் எழுதி வச்சா கூகுள் என்ன பண்ணுன்னா, இது வந்து தின் கண்டென்ட்டு, இதை நான் ரேங்க் பண்ண மாட்டேன், இதில் பெருசாக இன்ஃபர்மேஷனே கிடையாது, இவங்க சும்மா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல இண்டெக்ஸே ஆகாது. இண்டெக்ஸ்னா என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதான் இண்டெக்ஸ். நீங்க பர்டிகுலரா இந்த பேஜை தேடும் போது கூகுள்ல இருக்கணும், அதுதான் இண்டெக்ஸ். இருக்கா? இதுதான் இண்டெக்ஸ். நீங்க இங்க கம்மியான கண்டென்ட் எழுதும் போது இண்டெக்ஸே ஆகாது. நான் ஒரு பேஜுக்கும் பாருங்க, ஆல்மோஸ்ட் மினிமம் இங்கெல்லாம் பாருங்க நிறைய கண்டென்ட் எழுதியிருப்போம் பாருங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயம். இதில் என்ன டவுட் இருக்குதா? அப்போ ஒரு பேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கண்டென்ட்டை கண்டிப்பாக எழுதணும். அதை எப்படி எழுதணும்னா, டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் எழுதணும், எஸ்இஓக்கும் எழுதணும். ஸோ இதெல்லாம் டாஸ்க்குங்க, கட்டாயமாக நீங்கள் இந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிக்கல் இதுக்கு வரோம். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட்டு, இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாகவும் நான் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ கிளைண்ட் வெப்சைட் மரன்பல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு நான் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒன்று ஒன்றா சப்மிஷன் பண்ணுங்கள். ரைட் ஒரிஜினல் கண்டென்ட். சார் ஒரிஜினல் கண்டென்ட்னா எப்படி ஏதுறது, இதுக்கு ஏதாவது டூல் இருக்கானா? கண்டிப்பாக டூல்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். இல்லை டூல்ஸ் இருக்கு, டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரே நிமிஷம். ஸோ ரைட் ஒரிஜினல் கண்டென்ட், ரைட் ஹை குவாலிட்டி கண்டென்ட் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? இதை எப்படி ஏதுறதுன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது ஃபீச்சர். அது ஒரு செப்பரேட் டூல். அது மாதிரி நிறைய இருக்குதுங்க, நிறைய டூல்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஏஐ டூல்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் ஏஐ டூல்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் நம்ம கொஞ்சம், புரியல, காப்பி பண்ணக்கூடாது தான், காப்பி பண்ணக்கூடாது. பட் இப்போ ஏஐ கண்டென்ட்லாம் நிறைய வந்துருச்சு, அதை மீறி நீங்கள் எப்படி எழுதுறதுன்றது நாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் நீங்கள் எழுதி தாங்க ஆகணும் ஒரு பேஜுக்குமே. யூஸ் ஈச் ரிலேட்டட் கீவேர்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த பாடி காப்பி. அப்படின்னா என்னன்னா, உங்களோட ப்ரைமரி கீவேர்டு எது இருக்கோ அதை இந்த கண்டென்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சார் என்ன சார் இதெல்லாம் ஆட் பண்ணி ஆகணுமா? ஆட் பண்ணலாம் என்ன சார் ஆகிட போகுது அப்படின்னா, நம்ம அதுக்கு தான் ஒரு இன்ஸ்பெக்டரை வச்சுருக்கோம். நல்லா பாருங்க, இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம், நீங்கள் எந்த பேஜில் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஓகே, ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே யோஸ்ட் எஸ்இஓன்னு ஒன்று வச்சுருக்கோம். நான் யோஸ்ட் எஸ்இஓனா என்னன்னு சொல்லியிருந்தேன், அது ஒரு எஸ்இஓ பிளகின். நீங்கள் எஸ்இஓ கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லைன்னு செக் பண்ணி சொல்கிறது தான் யோஸ்ட். ஓகேங்களா? இங்கே ஆரஞ்சு கலர் இருக்குது, இங்கே ஆரஞ்சு கலர் இருக்குது, இது ரெண்டும் க்ரீனில் வரணும். அதுதான் நம்மளோட ஆன் பேஜ் டாஸ்க்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் க்ரீனில் இருக்குது, இது எல்லாமே க்ரீனில் மாறணும். அப்போ தான் உங்கள் பேஜ் ஆன் பேஜில் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் இந்த ஸ்கோர். தெரியுதுங்களா? இன்னும் நம்ம ஆரஞ்சில் தான் இருக்கும், க்ரீனில் வந்தால் பெட்டர். அதுக்காக க்ரீனில் வந்தே ஆகணுமான்லாம் இல்லை, க்ரீனில் வந்தீங்கன்னா அதுவும் வந்ததுன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். புரியுதா? எதனா டவுட் இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இதில் இருக்குது. மேக்ஸ் H2 டேகு, ஆமாங்க இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி தான் உங்களோட வெப்சைட்டை கம்ப்ளீட் பண்ணணும். இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா ஜோதியும் கிளாஸ் லிங்க் கேட்டிருக்காங்க, எனக்கு தெரியவே இல்லை அவங்க வந்து எப்போ வந்தாங்கன்னு தெரியல, கேட்டிருக்காங்க. எனிவே இதை ரெக்கார்ட் பண்ணி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா?
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. இதில் டாஸ்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே.